வணக்கம். நான் ராஜேஷ். இது RIGM இன்னர் growth சேனல். கடந்த வாரம் உடல்நலம் பற்றி பார்த்தோம். இந்த வாரம் தொழில் திறன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சவால். ஸ்க்ரீனில் ஓடுற இந்த வீடியோவை பாருங்கள். இதில் வெள்ளை சட்டை போட்டவங்க எத்தனை முறை பந்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சரியாக எண்ணிக்கிட்டு வாங்க. எண்ணிட்டிங்களா? 15 முறை மாற்றிக்கிறாங்களா? ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் அந்த வீடியோவுக்கு நடுவில் ஒரு கொரில்லா நடந்து வந்து நெஞ்சில் தட்டிட்டு போனதை எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஆச்சரியமாக இருக்கா? உலகத்தில் 50% மக்கள் இந்த பெரிய கொரில்லாவை கவனிப்பதே கிடையாது. இதுக்கு பேர் தான் இன்அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற வேறொரு பெரிய விஷயம் நமக்கு தெரியாமலே போயிடுது. இது தொழிலில் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு இப்போ பார்ப்போம். தொழில் உலகத்தில் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நோக்கியா. ஒரு காலத்தில் 40% உலக மார்க்கெட் அவங்கக்கிட்ட இருந்தது. அவங்க எதில் கவனம் செலுத்தினாங்க தெரியுமா? ஃபோன் பேசணும், SMS அனுப்பணும், பேட்டரி ரொம்ப நேரம் வரணும். இதில் மட்டும்தான் அவங்க கவனம் இருந்ததே தவிர இன்டர்நெட் மற்றும் டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு பெரிய கொரில்லா அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்து வர்றதை அவங்களால கவனிக்க முடியலை. மக்கள் ஃபோன் பேசுகிறத விட டேட்டா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த பெரிய மாற்றத்தை அவங்க கவனிக்க தவறுனாங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கி அந்த சாம்ராஜ்யமே இல்லை. உங்கள் தொழிலில் நீங்கள் எதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வரக்கூடிய மாற்றத்தை கவனிக்கிறீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான கதை ஒன்று பாருங்கள். பிளாக்பஸ்டர் அப்படின்னு ஒரு பெரிய வீடியோ வாடகை நிறுவனம் 2000ஆவது வருஷத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்துடைய உரிமையாளர் பிளாக்பஸ்டர் சிஇஓவை சந்தித்து எங்கள் கம்பெனியை $50 மில்லியன் வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் பிளாக்பஸ்டர் சிஇஓ சிரிச்சுக்கிட்டே அதை மறுத்துட்டார். அவருடைய கவனம் எல்லாமே மக்கள் கடைக்கு வந்து தான் சிடி வாங்குவாங்க அப்படிங்கிற பழைய பிஸ்னஸ் மாடலில் மட்டும்தான் இருந்தது. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிற கொரில்லாவை அவர் பார்த்து சிரிக்க மட்டும்தான் செஞ்சார். ஆனால் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு உலகளாவிய சக்தி. பிளாக்பஸ்டர் அப்படின்னு ஒரு பிராண்ட் இல்லாமலே போயிடுச்சு. நம்ம தொழிலையும் பல நேரங்களில் ஒரு புது ஐடியாவோட யாராவது வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அதை ஒரு தமாஷ் அப்படின்னு நினச்சி விட்டுடுறோம். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு RIGM அதிலிருந்து சில வழிகளை சொல்கிறேன். முதல் விஷயம், ஜூம் அவுட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் உங்கள் சீட்டில் இருந்து எழுந்து ஒரு வெளியாள் மாதிரி, அதாவது தேர்ட் பர்சன் மாதிரி உங்களுடைய தொழிலை பாருங்கள். நான் மட்டும்தான் சரியாக செய்கிறேனா, இல்லை இந்த உலகம் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும். இரண்டாவது விஷயம், மாற்று கருத்துக்களுக்கு இடம் கொடுங்க. உங்களுடைய டீமில் இருக்கிற ஜூனியர் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை உதாசீனப்படுத்தாமல் கவனமாக கேளுங்க. அவங்க கண்ணுக்கு அந்த கொரில்லா தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். மூன்றாவது விஷயம், பெரிஃபரல் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேலையில் கவனம் சிதறாமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் கவனம் அப்படிங்கிறது குதிரைக்கு கட்டின கண் மறைப்பு மாதிரி இருக்கக்கூடாது. சுற்றியுள்ள மாற்றங்களை மோப்பம் பிடிக்க பழகிக்கொள்ளுங்கள். அடுத்த முறை நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போதோ இல்லை ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போதோ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் பந்தை என்றதில் பிஸியாக இருக்கேனா, இல்லை கொரில்லாவை பார்க்க தயாராகவும் இருக்கேனா அப்படின்னு. வாய்ப்புகள் எப்போவும் கதவை தட்டாது. சில நேரம் உங்கள் முன்னாடி அமைதியாக நடந்து போகும். அதை பார்க்குறதுக்கு இன்னர் growth, அதாவது உங்களுடைய உள் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு அல்லது தொழிலில் இருக்கிறவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் குடும்ப நலன் தலைப்பில் ஒரு நெகிழ்ச்சியான தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. இது RIGM இன்னர் growth. Upgrade your mind, upgrade your life.
வணக்கம்.